ஃப்ரெண்ட்ஸ், ஓம் நமக் சிவாய. நீங்கள் வெள்ளையங்கிரி மலை போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சில சஜஷன்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் முதல்ல அந்த மலைக்கு நீங்கள் விருப்பப்பட்டு ஏறுங்க. சிவனை மனசில் நினச்சிட்டு ஏறுங்க. அவனோட அனுமதி இல்லாமல் சத்தியமாக சொல்கிறேன், நம்மளால் அந்த மலைக்கு ஏறவே முடியாது. நீங்கள் மேபி ஜிம் பாடியாக இருக்கலாம், பெரிய ஃபிசிக்கல் பயங்கர ஃபிட்டாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கான், கோடீஸ்வரனாக இருக்கான், மல்டி மில்லியன் இருக்காது. அது ரெண்டாவது. அங்கே போகும்போது நம்ம ஒரு பிச்சைக்காரன், இறைவன்கிட்ட நம்ம ஒரு பிச்சைக்காரன், சரிங்களா? அதே மாதிரி ஏறக்கூடிய அந்த கிளைமேட் கொஞ்சம் கரெக்டான கிளைமேட்டில் நைட்டு ஏறுங்க, சரிங்களா? அதே மாதிரி ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வீட்டில் உங்களை தயார்படுத்திட்டு ஏறுங்க. பாடியை ஹைட்ரேட்டராக வச்சுக்கோங்க, தண்ணி கொஞ்சம் நிறையா குடிச்சிக்கங்க போகும்போது. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஏறுங்களோ இறங்கும் போதும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் 3 வருஷம் ஏறியிருக்கேன். என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற போகும்போது அந்த லாஸ்ட் மலையும் இறங்க போகும்போது ஃபஸ்ட்டு மலையும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மசில் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறும்போது அப்படியே உங்களுக்கு டைட் ஆகிரும், இறங்கும்போது அது லூஸ் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நினச்ச காரியங்கள் சிவன் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. அது அவனோட அருளோட நீங்களும் பத்திரமா மலைக்கு ஏறிவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சத்தியமாக நம்ம சொல்லுவோம், நீங்கள் அவன் அருள் இல்லாமல் ஏற முடியாது, அப்படி முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ரீசெண்டாக போகும்போது 7வது மலையில் ஒருத்தரை பார்த்தேன். அவர் 7வது மலை ஏறி அங்கே பக்கத்தில் சிவன் கோவில்கிட்ட அங்கே இருக்க விநாயகர் கோவில்கிட்ட உட்காந்துட்டார். ஏற முடியல, அதுக்கு மேலே அவரால் திரும்பி தான் வந்தார். அதனால் என்ன தான் நீங்கள் நினச்சாலும்